இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தருகிறார். ஏதோ ஒரு காரியத்தை நம் ஒவ்வொருவரிலும் செய்கிறார். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அக்னி ஜுவாலையை போன்ற கண்கள் நம்மை பார்க்கிறது. ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் தேவ நோக்கத்தை நாம் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு நமக்கு எதிராக போராடுகிற அதிகாரங்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் நடுவில் நான் பேசுவதற்கு தெரிந்து கொண்ட தலைப்பு பரிசுத்தம் ஆகுதல். பரிசுத்தம் ஆகுதல். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று எழுதியிருக்கிறதை கவனியுங்கள். பரிசுத்தமாகுதல் என்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எதிர்பார்ப்போடு நம்மை தேடுகிறார். ஆதாமே, எங்கே இருக்கிறாய் என்று தேடின ஆண்டவர் நாமும் அவரோடு இருப்பதற்கு நம்மை தேடுகிறார். அவரோடு இருக்கும்போது என்ன நடக்கிறது? ஆண்டவர் நம்மில் பரிசுத்தமாகுதல் என்கிற ஒரு மேன்மை நமக்கு தருகிறார். ஆண்டவரோடு இருக்கிற சமயத்தை நாம் இழந்து விட்டால் அந்த மேன்மை நமக்கு எப்படி உண்டாகும்? ஆகவே அனுதினமும் ஆண்டவரோடு இருப்பதற்கு நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தும்படி நமக்கு மிக சமீபமாக வந்திருக்கிறார். வேத புத்தகத்துல நாம் படிக்கிறோம், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் நாம் தேவனால உண்டாயிருக்கிறோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகில் நம்மை எதிர்பார்ப்போடு வைத்திருக்கிறார். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவரோடு நடப்பதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு நடப்பதற்கு, கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கழுவி கழுவி சுத்திகரியுங்கள். ஆமேன். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறதை கவனியுங்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும், ஆமேன், அல்லேலூயா, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த உலகத்தின் தீமைகளுக்கு நாம் தப்பும்படி பரலோகத்தின் தேவன் அவரோடு நாம் நடக்க நடக்க பரிசுத்தமாகுதல் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை கவனியுங்கள். யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அடுத்த வசனம், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
ஆகவே ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவதற்கு, பரிசுத்தமாகுதல் என்கிற மேன்மைக்கு நம்மை அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்ப்போடு நமக்கு மிக அருகிலே வந்து நிற்கிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் பாருங்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்கிற பதத்தை கவனியுங்கள். ஆகவே ஆண்டவர் அவரை போலவே நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரிடத்தில் சேரும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் வரும்போது 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தின் பிந்திய பகுதியிலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்கிற இரத்தத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். 9வது வசனத்திலே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆகவே ஆண்டவர் யார்? நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறவர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிக சமீபமாக இருக்கிறார். அவருடைய இரத்தம் நம் மீது பாய்ந்து செல்லுகிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தீமைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மை விட்டு விலகுகிறது. அவர் வல்லமையுள்ள தேவனாய் நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே வேதம் நமக்கு சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கும்படி நம்மை சுத்திகரிக்க வேண்டும், பரிசுத்தம் ஆகுதலுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். நாம் இதே விதமாக 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் 16வது வசனத்திலே, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்கு உள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்தமாகுதல் என்பது அனுதினமும் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் படிக்கும் போது பாருங்கள், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதால் பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆகவே தேவனுக்கு அடிமைகள் ஆவதற்கு நம்மை கொடுக்க வேண்டும். அதனால் என்ன நடக்கும்? ஒரு மேன்மையை ஆண்டவர் நமக்கு தரும்படி இந்த வேளையில வந்திருக்கிறார். அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறுவதற்கு இப்பொழுது நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ரோமர் 6வது அதிகாரம் 21வது வசனத்திலே, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. 20வது வசனத்தை பாருங்கள், பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுதும் ஆண்டவர் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டாயா? பரிசுத்தமாகுதல் என்கிற மேன்மையை நான் உனக்குள் வைக்கும்படி வந்திருக்கிறேன், எனக்கு இடம் கொடு என்று சொல்லுகிற ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமாகுதல் என்ற அந்த மேன்மையை ஒவ்வொருவரிலும் ஆண்டவர் அனுதினமும் தந்து நீர் விரும்புகிற காரியத்தை 100% எங்களில் செய்து நிறைவேற்றும்படி எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். மகிமை மகிமை